4 படங்கள் தொடர் தோல்வி. கடவுள் போல் வந்து விஜயை தூக்கிவிட்ட இயக்குனர். அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரால் சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் விஜய். அப்பாவே பெரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்பதால் சினிமாவில் நுழைவது என்பது அவருக்கு சுலபமாக இருந்தது. நாளைய தீர்ப்பு என்கிற படம் மூலம் அறிமுகமானார். இந்த படம் வெளியாகின வருடம் 1992. அதன் பின் ரசிகன், மாண்புமிகு மாணவன், கோயம்புத்தூர் மாப்பிளே, தேவா, செந்தூர பாண்டி என சில படங்களில் நடித்தார். அந்த படங்கள் பெரிய வெற்றியை பெறவில்லை. எனவே விஜயை வைத்து படம் எடுக்கும்படி மற்ற தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களிடம் வாய்ப்பு கேட்டு வந்தார் எஸ்.ஏ.சி. அப்படித்தான் விஜய்க்கு பூவே உனக்காக என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த படத்தின் வெற்றி விஜய்க்கு பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று தந்தது. எனவே தொடர்ந்து மற்ற இயக்குநர்களின் படங்களில் நடிக்க துவங்கினார். பெரிய வெற்றி இல்லை என்றாலும் தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த லாபம் கிடைத்தது. இப்போது தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராகவும் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகராகவும் விஜய் மாறியிருக்கிறார். இவரின் படங்களில் வெளிநாட்டில் கூட நல்ல வசூலை பெற்று வருகிறது. இவர் நடிக்கும் படம் என்றாலே அப்படம் தொடர்பான செய்திகளும் எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது. ஆனால் இதே விஜய்க்கு 1999 வருடம் மிகப்பெரிய சோதனை ஆண்டாக அமைந்தது. அந்த வருடத்தில் துவக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த துல்லாத மனமும் துள்ளும் சூப்பர் ஹிட் அடித்தது. ஆனால் அதே உற்சாகத்தில் அடுத்து அவர் நடித்த என்றென்றும் காதல் படம் படுதோல்வி அடைந்தது. அடுத்து அவரின் அப்பா இயக்கத்தில் நடித்த நெஞ்சுநிலை படமும் ஊத்திக் கொண்டது. ஏடா 2 படங்களும் தோல்வியடைந்து விட்டது என்கிற விரக்தியில் விஜய் அடுத்து நடித்த படம் மின்சார கண்ணா. படையப்பா எனும் மெகா ஹிட்டுக்கு பின் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய படமும் பாக்ஸ் ஆபீஸ் தோல்வியில் அடைந்தது. இப்படி 1999 வருடம் தொடர்ந்து 3 தோல்வி படங்களை கொடுத்தார் விஜய். சரி, 1999 தான் இப்படி ஆயிடுச்சு, அடுத்து கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என நினைத்த விஜய் காதலுக்கு மரியாதை எனும் சூப்பர் ஹிட் கொடுத்த பாசில் இயக்கத்தில் கண்ணுக்குள் நிலவு படத்தில் நடித்தார். 2000 வருடத்தில் ஜனவரியில் பொங்கலுக்கு வெளியான இந்த படம் ஓடவில்லை. இப்படி தொடர்ந்து 4 படங்கள் தோல்வி. அதன் பின் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் வெளிவந்த குஷி படம் தான் விஜயை காப்பாற்றி சினிமாவில் அவரை நீடிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு விஜய் நடித்த படங்கள்ல மிகவும் பிடித்த படம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.